வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரசம் தான் பண்ண போகிறோம். ஓமம் மேஜர் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக வச்சு பண்ணக்கூடிய இந்த ரசம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோல்டு, டைஜஷன் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே இந்த ரசத்தை நீங்கள் சூப் மாதிரி குடிக்கலாம், இல்லைன்னா சூடான சாதத்தில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு நோ கார்லிக் ரசம். புதுசாக டெலிவரி ஆகி வரவங்களுக்கு கூட இந்த ரசம் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஓமம் ரசம் நான் எப்படி பண்ணாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கசக்கிட்டு அதோட பல்பை மட்டும் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் கருப்பு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையை வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இதுலேயே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொறன்னு மாறட்டும். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். அஜ்வைன் வறுக்கும் போதே உங்களுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். இப்போ வறுத்து இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இதுதாங்க நம்மளோட ஓமம் ரசம் பவுடர். இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாமா? கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கருகாமல் இருக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. வாசனைக்கு இதிலே நம்ம பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பவுடர் பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயத்தில் ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதனால நான் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு பாதி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளி அப்படியே லைட்டாக வதங்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தக்காளி வேக விட்டுக்கலாம். உங்கள் ரச குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, புளிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியிலேயே 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சர் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே உங்களுக்கு தக்காளி வெந்துடும். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக புளி எடுத்திருந்தேன் இல்லையா, அதில் 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சோம் ஒரு பொடி, ஓமம் பொடி, அதை இதில் சேர்த்துருங்க. நான் அரைச்ச பவுடர் எல்லாமே இந்த குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்கள் ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா நுரைச்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் தலை நுர வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுட்டு ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் தாளிச்சதுனால தனியாக தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, கமன் ஓமம் ரசம் ரெடி. சூடாக இருக்கும் போதே ஒரு கிளாஸில் வச்சு சூப் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா பாடி நல்லா லைட்டாகவும் ரிஃப்ரெஷ்டாகவும் ஃபீல் ஆகும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச காயோட சாதத்தில் பிசைஞ்சு ரசம் சாதமாகவும் நீங்கள் சாப்பிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி ரசம் சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் ஹெர்பல் ரசமும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உணவே மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.